வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், அல்லது ஒரு கிராமத்தின் பக்கமாக சென்றவரை போல் அந்த கிராமத்தில் உள்ள வீடுகள் உச்சிகள் எல்லாம் இடிந்து விழுந்து பாலடைந்து கிடந்தன. இதை பார்த்த அவர் இவ்வாறு அழிந்து மரித்த பின் இதனை அல்லாஹ் எப்படி உயிர்ப்பிப்பான் என்று வியந்து கூறினார். ஒரு கிராமத்தை ஒருத்தர், கிராமம் இல்லை, ஒரு ஊரை அவர் கடந்து போறார். சரியா? இந்த ஊரை கடந்து போகும்போது பார்க்குறாரு, எல்லாம் தரைமட்டமாக கிடக்கு. எல்லாம் இந்த நெபுகட்நேசர் அடித்து காலி பண்ணி எல்லாம் போட்டான். ஒரு பில்டிங் இடித்தா கூட அதோடைய அந்த கடைக்கால் இருக்குல்ல, அதுவே சொல்லும் அது எவ்வளோ பெரிய பில்டிங்காக இருந்துச்சுன்ட்டு. அது மாதிரி ஓட்டம் பண்ண பேர் மொத்தமாக அடித்து ஒடுத்துட்டான். அடித்து நொறுங்கினதுக்கப்புறமும் பார்க்குறோம், இஸ்லாம் இன்றைக்கும் இருக்குது, அதோடைய அடித்தளம் இருக்குது. வெறும் ஒட்டிகிட்டு இருக்குல்ல, தொழுகை நோன்பு இதெல்லாம் என்னது தூண் தானே, பில்டிங்கை காணோம், தூண் மட்டும் இருக்குது. தூணே இவ்வளோ பெருசாக இருக்குன்னா அப்போ இந்த பில்டிங் எவ்வளோ பெருசாக இருந்திருக்கும்.